Good morning student. Welcome to the world of Lovely Lawrence YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 4.16 ல இருந்து 4.29 வரைய ஒரு ஒன் ஷாட் வீடியோவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா? உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்னு பார்க்கணும். என்ன அப்படின்னா இது வந்து TN12 2026 பப்ளிக் மேத்ஸ் கொஸ்டின் பேப்பர். ஸோ போன மந்த் மார்ச் மந்த் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ல இந்த எக்ஸாம்பிள்ல இருந்தும் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ப்ராப்பர்ட்டில இருந்து மட்டும்தான் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இதுல வந்து ஒரு கொஸ்டின் வந்து ஒன் வேர்டு வந்து புக் இன்டீரியர்ல இருந்து எடுத்திருக்காங்க. இது எங்கே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க 4.5 படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 4.5 படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க 3 விதமா படிக்கணும். ஒன்னு, உங்க புக்ல இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ப்ராப்பர்ட்டி ஒரு 10 ப்ராப்பர்ட்டி எழுதிருப்பாங்க. தயவு செஞ்சு நீங்க அதை படிச்சே ஆகணும். ஒன்னு. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 4.16ல இருந்து 4.29 வரைய படிக்கணும். செகண்ட். தேர்டு வந்து எக்ஸசைஸ் 4.5ல இருக்க 10 சம்ம லைனா படிக்கணும். ஓகேவா? ஏன் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா அந்த குறிப்பா இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஏன் படிக்கணும் அப்படின்னா இங்க கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? கொஸ்டின் நம்பர் 2ல if x less than 0 இருந்துச்சுன்னா then tan inverse of 1/x is equal to எதுக்கு? x வந்து நெகட்டிவ் வேல்யூவா இருந்துச்சுன்னா நீங்க ஆன்சர் என்ன எழுதணும்? -π plus cot inverse of x ன்னு எழுதணும். இது எங்கே இருக்கு அப்படின்னா உங்க புக்ல பேஜ் நம்பர் 155ல இருந்து 159 வரைய ஆஃப்டர் எக்ஸசைஸ் 4.4 முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரின்னு எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் இதுல ப்ராப்பர்ட்டி தேர்ட் ரெசிப்ரோக்கல் ஐடென்டிட்டில இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து 2026ல பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல இன்டீரியர் ஒன் வேர்ட் இங்க இருந்து எடுத்திருக்காங்க. இங்க இருக்கு இல்லையா அந்த ப்ராப்பர்ட்டி 10 3 cos inverse of x equal to cos inverse of 4x cube minus 3x. இதுல இந்த x வேல்யூ எங்க லை ஆகுதுன்னு 2023 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல கிரியேட்டிவ் ஒன் வேர்டு புக் இன்டீரியரா எடுத்திருக்காங்க. சரியா? இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸசைஸ் 4.5 படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க 10 ப்ராப்பர்ட்டிஸை ரொம்ப டீட்டெயிலா படிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் படிக்கணும். சரியா? சரி, 2 மார்க் என்ன கேட்டிருக்காங்கன்னா 24th கொஸ்டின் வந்து sin inverse of sin 10 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது எங்க இருக்குன்னா எக்ஸாம்பிள் 4.17ல 4th சம். 3 மார்க் வந்து எக்ஸாம்பிள் 4.21ல 2 tan inverse of 1/2 plus tan inverse of 1/7 equal to tan inverse of 31/7 ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து இந்த 4.5 எக்ஸாம்பிளும் அந்த ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணியே 2026 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ற வரை எடுத்திருக்காரு. ஓகே, நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து எக்ஸசைஸ் 4.1க்கு ஒரு ஒன் ஷாட் வீடியோ, எக்ஸசைஸ் 4.2 4.3 4.4 இன்க்ளூட் எக்ஸாம்பிள். ஓகே, அண்ட் ஆல்சோ இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோ வந்து எக்ஸாம்பிள் 4.16ல இருந்து எக்ஸாம்பிள் 4.29 வரையவும், இதுக்கப்புறம் போட போற இன்னொரு வீடியோ வந்து எக்ஸசைஸ் 4.5ஓட ஒன் ஷாட் வீடியோ. மொத்தமா 7 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போறேன். 7 வீடியோஸை ஒரு வாட்டி நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா சாப்டர் 4 ஃபுல்லா முடிஞ்சிடும். ஸோ 4.1னா எக்ஸசைஸ் சம் இருக்கும், எக்ஸாம்பிள் இருக்கும், கான்செப்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ டோட்டலாக 7 வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4.5ஓட எக்ஸசைஸ் போட்டேன் அப்படின்னா இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிடும். என்டையர் சாப்டர் 4 இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷனே ஓவர் ஆயிடும். ஓகே, சரி வாங்க இன்னைக்கு என்ன பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு லவ்லி லாரன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்க சாப்டர் 4 ஒன் ஷாட் அடிக்கிறோம். இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன்ல எக்ஸாம்பிள் 4.16ல இருந்து 4.29 வரைய ஒரு ஒன் ஷாட் வீடியோ பார்க்க போறோம். இதுல அவர் லவ்லி லாரன்ஸ் யூடியூப் சேனல்ல. ஓகேவா? நீங்க கொஞ்சம் 4.1 4.2 4.3 4.4 அண்ட் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ப்ராப்பர்ட்டியை போயிட்டு தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இங்க எழுதிருக்கல லிரிக்ஸ், நீ பார்க்கும் போதே மலையாவேன், உன் அன்பில் கண்ணீர் துளியாவேன், நீ பேரழகில் போர் நடத்தி என்னை வென்றாய், கண் பார்க்கும் போதே பார்வையாலே கடத்தி சென்றாய். இந்த லிரிக்ஸுக்கு என்ன மீனிங்கிறது அங்க சொல்லியிருக்க ஸ்டோரியில உங்களுக்கு புரியும். ஓகேவா? சரி, இங்க உள்ள வாங்க. எக்ஸாம்பிள் 4.16ல இருந்து 4.29 வரைய நீங்க படிக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ்ல என்னென்ன ஃபார்முலாலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், என்னென்னலாம் தெரியணும் அப்படின்றது இங்க எழுதியிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் 2π மைனஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். எப்போ அப்படின்னா என் ஆங்கிள் வந்து 180ல இருந்து 360க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஸோ சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம், காட் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். இதெல்லாம் வந்து ரெசிப்ரோக்கல் ப்ராப்பர்ட்டி. சரியா? நெக்ஸ்ட் tan இன்வெர்ஸ் ஆஃப் tan x x மைனஸ் பைன்னு எழுதலாம். என் ஆங்கிள் வந்து 90ல இருந்து 270க்குள்ள இருந்துச்சுன்னா நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஓகேவா? 2 sin இன்வெர்ஸ் ஆஃப் x sin இன்வெர்ஸ் ஆஃப் x கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா 2x root of 1 minus of x square. இது பேசிக்கா sin 2x ஃபார்முலா இருந்து டெரிவ் ஆச்சு. இது
நெக்ஸ்ட் sin inverse of sin 5 னா x minus of 2 pi னு ஃபார்முலா எழுதணும். sin inverse of sin 10 னா 3 pi minus of x னு ஃபார்முலா எழுதணும். அண்ட் ஆல்சோ இது ஒரு பியூட்டிஃபுல் ஆஃப் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. ஏதாவது ஒரு கொஸ்டின் cos of 1/2 cos inverse of a by b னு இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் b plus a divided by 2 times of b னு எழுதணும். இது ஆக்சுவலா எங்க இருக்குன்னா எக்ஸாம்பிள் 4.18ல சப்டிவிஷன் 2ல இது யூஸ் பண்ணுவோம். உங்க புக்ல பெருசா போட்டிருப்பாங்க, நான் அதை யூஸ் பண்ணல. இந்த ஃபார்முலா எழுதிட்டு நீங்க டைரக்டா போட்டுடலாம். சரியா? நெக்ஸ்ட் இது sin 2 θ ஃபார்முலா, cos 2 θ ஃபார்முலா, tan 2 θ ஃபார்முலா. ஸோ மேக்ஸிமமா இங்க என்ன யூஸ் பண்ணணும்னா tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y divided by 1 minus of xy, tan inverse of x minus tan inverse of y equal to tan inverse of x minus y divided by 1 plus xy. இங்க பிளஸ்னா மேல பிளஸ் கீழே மைனஸ், இங்க மைனஸ்னா மேல மைனஸ் கீழே பிளஸ். இதான் ஃபார்முலா. ஓகே, then 2 tan inverse of x tan inverse of 2x by 1 minus of x square. The 2 tan inverse of x tan inverse of x கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா. அண்ட் ஆல்சோ இதுல ரொம்ப முக்கியமா நீங்க படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோவை எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு இது ஆப்போசிட், இது ஹைபாட்டெனஸ், இது அட்ஜசன்ட் சைடு. ஓகே, sin இன்வெர்ஸா ஆப்போசிட் பை ஹைபாட்டெனஸ் எழுதலாம், cos இன்வெர்ஸா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டெனஸ் எழுதலாம், tan இன்வெர்ஸா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எழுதலாம். இந்த சேஞ்ச் ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோஸை நீங்க ரொம்ப கிளியரா படிக்கணும். ஒரு sin இன்வெர்ஸ் ஆஃப் x cos இன்வெர்ஸ் ஆஃப் x க்கு எப்படி மாத்தலாம், அதை எப்படி tan இன்வெர்ஸ் ஆஃப் x க்கு மாத்தலாம். சோ ரிமைனிங் இருக்க cosec இன்வெர்ஸ் ஆஃப் x sin இன்வெர்ஸ் ஆஃப் 1/x ன்னு எழுதலாம், secant இன்வெர்ஸ் ஆஃப் x cos இன்வெர்ஸ் ஆஃப் 1/x ன்னு எழுதலாம். ஓகே, cot இன்வெர்ஸ் ஆஃப் x tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/x ன்னு எழுதி கன்வர்ஷன் மாத்த தெரியணும். ஓகேவா? திரும்பவும் ஒரு வாட்டி சொல்றேன், நீங்க என்ன பண்ணணும்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண சாப்டர் 4ல எக்ஸசைஸ் 4.1 4.2 4.3 4.4 அண்ட் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரில எல்லா ப்ராப்பர்ட்டியும் 5 வீடியோ பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் பாரு. சரியா? ஓகே, சரி வாங்க இப்போ உள்ள போலாம். ஓகே ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 4.16. Listen, prove that என்னோட ஃபங்க்ஷன் sin inverse of x plus 2 cos inverse of x வந்து ரேஞ்ச் வந்து 90 ல இருந்து 3 pi by 2ல இருக்குன்னு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ உங்க புக்ல வேற மெத்தட் போட்டிருப்பாங்க, நான் இங்க டொமைன் வச்சு சால்வ் பண்ணியிருப்பேன். சரியா? கவனிங்க. ஸோ பேசிக்கா sin inverse of x cos inverse of x என்ன ஃபர்ஸ்ட் டே காலேஜில் சரண்யாவை எப்படி பார்க்குறேன், அவள் இப்படி வலிக்கும் போது இப்படி விழுறாளே, இப்படி பிடிக்கும் போது ஹார்ட் பீட் -1 +1 பக்கம் நடிக்குது. நான் பார்க்குற அழகான முகம், என்னோட ஆங்கிள் எவ்வளோ ரைட் ஆங்கிளா -90 +90 பார்க்குறேன். கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் டே காலேஜ். செகண்ட் டே காலேஜில் cos inverse of x பெட்ரம் லைப்ரரியில் கேத்தரின் சரண்யாவை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா என் முன்னாடி ஐடி கார்டு டேப் பண்ணிட்டு உள்ள போறா, உள்ள போகும்போதே நான் என் முன்னாடி அவதான் போறான்னு ஃபீல் ஆகுது. ஸோ அப்பயும் ஹார்ட் -1 +1 பக்கம் நடிக்குது. கரெக்டாக பெட்ரம் லைப்ரரி இப்படி டவுன்வர்ட்ஸ் பார்பலமா இருக்கும். எனக்கு நேராக நான் இப்படி உட்காடுறேன்னா இப்படி உள்ள வந்து இப்படி நேராக வந்து இப்படி உட்காடுறா. ஸோ இப்படி பார்க்கும்போது எப்படி ஸ்ட்ரைட் ஆங்கிளா பார்க்குறேன், 0 to π ஆங்கிள் பார்க்குறேன். அது நீங்க மறக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தவரையா என் ஃபங்க்ஷன் வந்து sin inverse of x plus 2 cos inverse of x. ஆனா இதுக்கு ரேஞ்ச் எவ்வளோ, π/2 ல இருந்து 3 π/2. ஓகே, பட் இது ரெண்டுத்துக்கும் டொமைன் என்ன, -1 ல இருந்து +1 வரை தான் என்னோட டொமைன். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எக்ஸுக்கு 1 எக்ஸுக்கு -1 போட்டு என் ஃபங்க்ஷன்ல போட்டு செக் பண்ணி ரேஞ்ச் வந்து எக்ஸிஸ்ட் ஆதான்னு செக் பண்றேன். ஓகே, சரி கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன், எக்ஸுக்கு பதிலாக 1 எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டா sin inverse of 1 வந்து 90 டிகிரி π/2 ஆங்கிள். cos inverse of 1 வேல்யூ வந்து 0, 2 times of 0 வந்து 0 ஆயிரும். அப்போ π/2 மட்டும் இங்கே வரும். இப்போ எக்ஸுக்கு -1 என் ஃபங்க்ஷன்ல போடுறேன் அப்படின்னா இங்கே -1 வரும். sin inverse of -1 sin inverse of -x equal to -sin inverse of x ன்னு எழுதலாம். ஸோ அதனால ஒரு மைனஸ் வெளில வந்துட்டு sin inverse of 1 வேல்யூ வந்து π/2 பிளஸ் 2 times of cos inverse of -1. cos inverse of -1 வந்து 180 டிகிரி, which means π எழுதலாம். எல்சிஎம் எடுங்க. இங்க எல்சிஎம் எழுதணும் அப்படின்னா 2/2 ஆல மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணும். ஸோ இது வந்து 4π / 2 வரும். 4π ல 1 π போச்சுன்னா 3 π/2 வரும். ஓகே, therefore எனக்கு என்ன ஆங்கிள் பாருங்க, π/2 less than or equal to f of x less than or equal 3 π/2. என் ஃபங்க்ஷன் வந்து π/2 இருந்து 3 π/2 வரை இருக்கு. f of xன்றது என் கொஸ்டின் sin inverse of x plus 2 cos inverse of x. hence இது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா this is the true for all the x in the domain of x belongs to -1, 1 close interval. என் டொமைன் வேல்யூ இல்ல எல்லா வேல்யூக்கும் நான் போயிட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணா
இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஐ மீன் இந்த ப்ரூஃப் வந்து ஹோல்டு ஆகும். இது உங்க புக்ல இப்படி போடல, நான் இப்படி போட்டிருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் ப்ரூவா உங்களை அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். சரியா? இதான் எக்ஸாம்பிள் 4.16. நெக்ஸ்ட் 4.17. ஓகே ஸ்டூடெண்ட் கவனிங்க. எக்ஸாம்பிள் 4.17 வந்து என்ன சொல்லுது, மொத்தம் 3 இருக்கு. இது 1 செகண்ட் அண்ட் தேர்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று சிம்பிளிஃபை காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 13 பை பை 3ன்னு சொல்றாங்க. ஓகே, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல பெட்ரம் லைப்ரரியில என் ஆங்கிள் என்னவா இருக்கும், நான் எப்படி பார்க்குறேன் கேத்ரின்னா 0 to பைல பார்க்குறேன். ஸ்ட்ரைட் ஆங்கிள்குள்ளே இருந்துச்சுன்னா டேரக்டா எழுதிடலாம். 0 to பைக்கு உள்ள இல்லை அப்படின்னா நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இல்லை 11th ஸ்டாண்டர்டோட ஆங்கிள் ரொட்டேஷன் போட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா? சரி, எனக்கு இங்க கொடுத்துருக்க எக்ஸை வந்து செக் பண்றேன். இப்போ எனக்கு எக்ஸ் வந்து 0 to பைல இருந்துச்சுன்னா டேரக்டா எக்ஸ்ன்னு எழுதலாம். பட் 13 பை பை 3 செக் பண்ணும்போது 13 இன்ட்டு பைக்கு பதில் 180/3 போட்டு அடிச்சா அப்படின்னா 780 டிகிரி வருது. 780 டிகிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணும், நீங்க 360 டிவைட் பண்ணி ரிமைண்டர் எழுதலாம். ஓகேவா? ஸோ 780 நான் என்ன பண்றேன், ஒரு வாட்டி ரொட்டேஷன் பண்றேன், ரெண்டாவது ரொட்டேஷன் பண்றேன். அப்படி பண்ணும்போது 720 டிகிரி வரும். இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணா 60 டிகிரி. அப்ப ஆஃப்டர் இது ரொட்டேஷன் பண்ணி சேஞ்ச் பண்ணக்கப்புறம் எனக்கு 60 டிகிரின்னு வருது. 60 டிகிரி வந்து 0லேருந்து 180க்குள்ள கண்டிப்பா இருக்கும். ஸோ 60 டிகிரி வந்து பை பை 3ன்னு எழுதலாம். ஸோ இந்த கொஸ்டினை சிம்பிளிஃபை பண்ணக்கப்புறம் பை பை 3ன்னு எனக்கு ஆன்சர் வருது. ஓகேவா? புரிஞ்சுதா? செகண்ட், tan இன்வர்ஸ் ஆஃப் tan 3 பை பை 4ன்னு இருக்கு. ஓகே, இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும்? tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா என்ன, நான் என்னோட வண்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டு 90 ml டீ ஷாப்ல உட்காந்து இருக்கும் போது மனசு உடஞ்சு உட்காந்துருந்தேன் இல்லையா, அவுட்ரீச் ப்ரோக்ராம் முடிச்சு மேம் என்ன கூட்டிட்டு போனாங்க இல்லையா, அப்படி போகும்போது அங்க என்ன அந்த 90 ml டீ ஷாப் ஓப்பன் பண்ணி வாடாமல்லி புடவை கட்டிட்டு வந்தா என் மனசு ஃப்ரீயா இருந்துச்சு. ஓகே, ஃப்ரீயா இருந்துச்சுன்னா என்னோட டொமைன் வந்து ரியல் நம்பர் இன் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ல ஓப்பன் பண்ணிட்டு வரும்போது 90 ml டீ ஷாப் ஓப்பன் பண்ணிட்டு வந்தனால ரேஞ்ச் வந்து என்னோட அவுட்புட் வந்து என்னோட ஆங்கிள் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் -90 to +90. திரும்பவும் சொல்றேன், எக்ஸசைஸ் 4.1, 4.2, 4.3, 4.4 படிச்சுட்டு இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் போட்டுருக்கேன், அதுவும் பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். சரியா? ஓகே, வாங்க உள்ள போகலாம். என் ஆங்கிள் -90லேருந்து +90 ஓப்பன் இன்டர்வல்ல இருந்துச்சு அப்படின்னா டேரக்டா எக்ஸ்ன்னு எழுதலாம். இதை போய் செக் பண்ணுங்க. 3 பை பை 4, 3 இன்டூ பை வேல்யூ 180/4, இதே அடிச்சா 45, மல்டிப்ளை பண்ணா 135 டிகிரி. 135 டிகிரி இதுக்குள்ள இருக்காது. அதனால என்ன பண்றேன், ஃபார்முலா யூஸ் பண்றேன். என்ன ஃபார்முலா? tan இன்வர்ஸ் ஆஃப் tan x = x - πன்னு எழுதலாம். எப்ப 90லேருந்து 3 பை பை 2ல இருந்துச்சு அப்படின்னா 135 டிகிரி இங்க வரும். 3 பை பை 2னா 270 டிகிரி. ஓகேவா? இதுக்கு நடுவில் லை ஆச்சுன்னா ஃபார்முலா x - π. எக்ஸ்ன்றது கொடுத்துருக்க ஆங்கிள், எக்ஸ்க்கு பதிலாக 3 பை பை 4 -π போடுங்க. இங்க எல்சிஎம் எடுங்க. 3 பை -4π டிவைட் பை 4 வரும். சப்ட்ராக்ட் பண்ணா -π/4. -π/4 இருந்தது -45 டிகிரி. -45 டிகிரி ஆப்வியஸா இந்த இன்டர்வல்குள்ள இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரணும். சரியா? முடிஞ்சிச்சு. தேர்டு, சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் 5 பை பை 3ன்னு கொடுத்துருக்காங்க. சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை ரெசிப்ரோக்கல் யூஸ் பண்ணி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/xன்னு எழுதலாம். ப்ராப்பர்ட்டி, ரெசிப்ரோக்கல் ப்ராப்பர்ட்டி. அதனால இது என்ன ஆகும், இந்த சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1 இந்த எக்ஸை எழுதும்போது 1 சீக்கன் வந்து காஸாக மாறும். ஸோ காஸ் ஆஃப் 5 பை பை 3. ஓகே, இப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸை வந்து நான் 0 to πக்குள்ள வந்துச்சுன்னா எக்ஸ் எழுதிடலாம். இல்லை அப்படின்னா நான் வேற சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ 5 பை பை 3 வந்து எனக்கு என்னன்னு வருது, 5/180/3. இதை அடித்தோம் அப்படின்னா 300 டிகிரி. 300 டிகிரி இதுக்குள்ள லை ஆகாது. அதனால எனக்கு இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் = 2π - of x அப்ரோச் பண்ணும். எப்போ 180லேருந்து 360க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். இப்போ இதில் 2π - xக்கு பதிலாக கொடுத்த ஆங்கிள் 5 பை பை 3 அப்ரோச் பண்ணுங்க. எல்சிஎம் எடுங்க. 6π - 5π/3. 6πல 5π போச்சுன்னா π/3. ஸோ 5 π/3ன்றது 0 to πக்குள்ள இருக்கும். இந்த கொஸ்டினோட ஆன்சர் இது. கிளியரா? முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த், கவனிங்க ஸ்டூடெண்ட். எக்ஸாம்பிள் 4.17ல ஃபோர்த் சப்டிவிஷன். இது வந்து 2026 இப்போ மார்ச் மாதம் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அவங்கள கொஸ்டின் நம்பர் 24ல 2 மார்க் கொஸ்டின்ல இது கேட்டிருக்காரு. ஓகே, ஸோ இது போன ஒரு ஃபார்முலா தெரியணும். ஃபர்ஸ்ட் இந்த ஜென்ரல் ஃபார்முலா படிச்சுக்கிறங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் = எக்ஸ்ன்னு எழுதலாம். எப்போ -90லேருந்து +90 இருந்துச்சு அப்படின்னா இது என்ன அர்த்தம்னா,
பைன்றது 3.14 3.14 டிவைட் பை 2 போட்டிங்க அப்படின்னா -1.57 வரும். இங்கேயும் 1.57 வரும். என்னோட எக்ஸ் வந்து பை பை 2ல இருந்து 3 பை பை 2ல இருந்துச்சுன்னா பை மைனஸ் ஆஃப் எக்ஸ் எழுதலாம். பைக்கு பதிலாக 3.14 போட்டு டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 1.57. பைக்கு பதிலாக இங்கே 3 × 3.14 போட்டு டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 4.7 வரும். இப்போ 3 பை பை 2 லெஸ் ஆர் ஈக்குவல் எக்ஸ் லெஸ் 5 பை பை 2னா இதுக்கு நடுவில் எக்ஸ் லை ஆச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஆஃப் 2 பைன்னு எழுதலாம். இப்போ இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பைக்கு பதிலாக 3.14 போட்டு டிவைட் பை 2 பைக்கு பதிலாக 3.14 போட்டு டிவைட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வரும் 4.71 7.85. இப்போ இங்கே வாங்க, இது எக்ஸ் வந்து 5 பை பை 2லேருந்து 7 பை பை 2ல இருந்துச்சுன்னா 3 பை மைனஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு போடலாம். இதுக்கு என்ன அர்த்தம் 3.14 போட்டு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 7.85 வரும். இங்கே 7 × 3.14 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 10.99 வரும். ஓகே, இப்போ என் கொஸ்டினை போய் பாருங்களேன். இந்த இன்ட்டை படிச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக போடலாம். என் கொஸ்டின் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 10 அப்படின்னா இங்கே போய் பாருங்களேன், 10 எந்த இன்டர்வல் வரும்? இதுக்கு நடுவில் வருமா? 7.85லேருந்து 10.99க்குள்ள வரும். இப்போ இதுக்கு நடுவில் 10 வருது அப்படின்னா எக்ஸ் வந்து இங்கே லை ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ 3 பை மைனஸ் ஆஃப் எக்ஸ் 3 பை மைனஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டோம் 10 போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. உங்கள் புக்கில் வளவலான்னு சால்வ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. சரியா? இப்போ இதே கொஸ்டின் எக்ஸசைஸ் 4.5ல கொஸ்டின் நம்பர் 1ல தேர்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஃபைன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இங்கே ஃபைன் நம்பராக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை வரும்போது இந்த 5 வந்து இங்கே போய் செக் பண்ணணும். எங்கே லை ஆகுது 5? இங்கே வராது. 4.71க்கும் 7.85க்கு நடுவில் 5 வரும். இப்போ இங்கே 5 வந்துச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஆஃப் 2 ஃபார்முலா. எக்ஸ் பதிலாக 5 மைனஸ் ஆஃப் 2 ஆன்சர் முடிஞ்சிச்சு. புரியுதா? இந்த இன்ட்டு கொஞ்சம் படிச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது வந்து லிரிக்ஸ். உன் மார்போடு சாயம் வந்த மயக்கம் போதும் என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.18. ஓகே ஸ்டூடெண்ட் கவனிங்க. எக்ஸாம்பிள் 4.18 ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், இல்ல ஒரு சப்டிவிஷன், ரெண்டு சப்டிவிஷன், மூணு சப்டிவிஷன் இருக்கு. sin π by 3 மைனஸ் sin இன்வெர்ஸ் ஆஃப் -1/2 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், sin இன்வெர்ஸ் ஆஃப் -1/2 sin இன்வெர்ஸ் ஆஃப் -x = minus sin இன்வெர்ஸ் ஆஃப் x-னால sin இன்வெர்ஸ் ஆஃப் x வந்து ஆட் ப்ராப்பர்ட்டினால. ஓகே, இந்த மைனஸ் இதுக்கு வெளில போட்டிங்க அப்படின்னா மைனஸ் வெளில வந்துடும். sin இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 sin இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 ஓட வேல்யூ வந்து -π/6. ஸோ மைனஸ் இங்கே இருக்கு. sin இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 ஓட டேபிள்ல ஆங்கிள் வேல்யூ வந்து π/6. ஸோ இங்கே போயிட்டு π/6, ஏன்னா இங்கே மைனஸ் வெளில இருக்கனால -π/6 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். எல்சிஎம் எடுங்க, இன்ட்டு 2 பண்ணீங்கன்னா 2π இங்கே 6 மாறும். ஸோ 2π + π/6 3π/6 வரும். இது ரெண்டு கேன்சல் பண்ணீங்கன்னா π/2. sin 90 டிகிரி 1 முடிஞ்சிச்சு. சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். செகண்ட் பாருங்க, cos ஆஃப் 1/2 cos இன்வெர்ஸ் ஆஃப் 1/8 கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணுவோம். புக்கில் வளவலான்னு போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ண வேணாம். நான் ஒரு சின்ன ஷார்ட்கட் ஃபார்முலா சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இது பேசிக்காக வந்து ஆஃப் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி ஃபார்முலா. ஸோ cos ஆஃப் 1/2 cos இன்வெர்ஸ் ஆஃப் a/bன்னு இருந்துச்சு அப்படின்னா ஃபார்முலானா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்முலானா ஃபா கொஞ்சம் படிச்சுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் b + a டிவைட் பை 2 டைம்ஸ் ஆஃப் b. ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக 8 எடுத்துங்க போடுங்க. பிக்கு பதிலாக 8, ஏக்கு பதிலாக 1 டிவைட் பை 2 டைம்ஸ் ஆஃப் 8 16 வந்துடும். 8 + 1 9. ஸ்கொயர் எடுங்க. ஸ்கொயர் ரூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 9க்கு 3 வெளில எடுங்க, 16க்கு 4 எடுங்க. இது ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்டு, tan ஆஃப் 1/2 sin இன்வெர்ஸ் ஆஃப் 2a by 1 + a² + 1/2 cos இன்வெர்ஸ் ஆஃப் 1 - of a² by 1 + a². இதுக்கு ஃபார்முலா படிக்கணும். 3 ஃபார்முலா படிக்கணும். sin 2θ வந்து 2 tan θ by 1 + tan square θ, cos 2θ 1 - tan square θ divided by 1 + tan square θ, tan 2θ = 2 tan θ divided by 1 - tan square θ. இந்த ஃபார்முலா படிக்கணும். சரியா? சரி, நான் இங்க என்ன பண்றேன், சப்ஸ்டிட்யூட் a = tan θ. இந்த sin இன்வெர்ஸ் ஆஃப் 2a by 1 + a² எடுத்தீங்க எழுதுங்க. ஸோ sin இன்வெர்ஸ் போட்டு ஏக்கு பதிலாக tan θ, ஏக்கு பதிலாக tan θனா a² tan square θ. இது ஃபார்முலாவா sin 2θ. sin இன்வெர்ஸ் sin கேன்சல் ஆகி 2θன்னு வரும். இதை எடுத்து எழுதுங்க. இல்லை ஏக்கு பதிலாக tan θ போடுங்க, tan square. இது ஃபார்முலாவா ஆஃப் cos 2θ. cos இன்வெர்ஸும் cos கேன்சல் ஆச்சுன்னா 2θ. அப்போ என்ன பண்ணலாம், இந்த sin இன்வெர்ஸ் ஆஃப் 2a by 1 + a² பதிலாக 2θ. இதுக்கு பதிலாகவும் 2θ. இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா θ இங்கே இருக்கும். 2 கேன்சல் ஆன θ, வெளியில tan இருக்கு. ஓகே, tan ஆஃப் θ + θ வந்து 2θ. tan 2θ ஃபார்முலானா 2 tan θ by 1 - of tan square θ. a வந்து tan θனால இங்க a, இங்க a² வரும். அப்போ 2a by 1 - of a².
இதோட எக்ஸாம்பிள் 4.18 முடியுது. நெக்ஸ்ட் 4.19. ரொம்ப நல்ல கொஸ்டின், நல்லா கவனிங்க. ஓகே, எக்ஸாம்பிள் 4.19ல prove that tan of sin inverse of x equal to x by root of 1 minus of x prove that பண்ண mod x less than 1. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே tan இருக்கு இல்லையா, நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும், tan of tan inverse of x equal to x னதுலாம் வேற x belongs to real number, entire real number. மனசை ஃப்ரீயா விட்டுட்டு நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன். நீங்க கதை படிச்சீங்க அப்படின்னா tan inverse of x ல 90 ml டீ ஷாப்ல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். 4.1, 4.2, 4.3, 4.4 இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ப்ராப்பர்ட்டி 5 வீடியோ ஒரு வாட்டி போய் தயவு செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா தும்சம் பண்ணிடலான்றதுக்கு நான் வந்து என்னோட பாயிண்ட். சரியா, கொஸ்டின் ஓகேங்க. வாங்க இப்போ இந்த சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோ போட்டு tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் கன்வெர்ட் பண்ணும். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிவனா எக்ஸ் பை 1 இங்கே ஏதோ இல்லாட்டி 1. சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 1 எப்படி எல்லாம் ஆப்போசிட் பை ஹைபாட்டனிஸ். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல தீட்டாக்கு ஆப்போசிட் ஹைபாட்டனிஸ்க்கு வந்துச்சு எக்ஸ் பை 1. adjacent வேணா பைத்தாகரஸ் என்ன சொல்லுது, ஹைபாட்டனிஸ் ஸ்கொயர் பண்ணி ஈக்குவல் டு சம் ஆஃப் அதர் சைடு ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இது எக்ஸ் ஸ்கொயர் வரும், இது adjacent ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் உள்ள கொண்டு போனீங்கன்னா 1 minus of x square equal adjacent ஸ்கொயர். ஸ்கொயர் இங்கே போச்சுன்னா ரூட் ஆஃப் வரும், adjacent equal root of 1 minus of x square இங்கே. ஸோ இந்த சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் கன்வெர்ட் பண்ணுறோம்னா tan இன்வெர்ஸ்னா என்ன, ஆப்போசிட் பை adjacent. ஆப்போசிட் எக்ஸ் adjacent root of 1 minus of x square. சரியா, ஏன் இந்த மாத்திரம் அப்படின்னா எனக்கு என்ன வேணும், tan ஆஃப் இங்க சைன் இன்வெர்ஸ்னா வெளில tan இருந்துச்சுன்னா tan இன்வெர்ஸ்க்கு மாற்றணும். மாத்தினா ப்ராப்பர்ட்டி ரெண்டுத்தையும் ஆச்சு எக்ஸ் மட்டும் எழுதலாம். அப்போ கொஸ்டின்ல சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக tan இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 minus of x square எழுதனால tan இன்வெர்ஸ் ஆஃப் கேன்சல் எக்ஸ் மட்டும் எழுதலாம். மாட் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 போட்டீங்கன்னா ப்ரூஃபே எக்ஸிஸ்ட் ஆயிடும். இப்போ ஒருவேளை இந்த டேனுக்கு பதிலாக காஸ் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன், அப்போ இந்த சைன் இன்வெர்ஸ் எதுக்கு மாற்றணும், காஸ்க்கு மாற்றணும். காஸ்க்கு மாற்றினீங்கன்னா adjacent பை ஹைபாட்டனிஸ் மாற்றணும். ஏன்னா காஸ் ஆஃப் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். புரியுதா, இது மாதிரி கிரியேட்டிவா எடுக்கலாம், நீங்க அப்படியே கொஞ்சம் படிக்கணும். ஓகே, இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வாங்க எக்ஸாம்பிள் 4.20. ஒரு நல்ல சம், நல்லா கவனிங்க. கொஸ்டின் என்ன சொல்லுது, சைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 3/5 பிளஸ் சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் 5/4. இதை சால்வ் பண்றதுக்கு ஒரு 2-3 ஃபார்முலா படிக்கணும். ஸோ சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/x எழுதலாம். சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் 5/4 காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/x எழுதும் போது இந்த 5/4 வந்து ரெசிப்ரோக்கலா மாதிரி 4/5 மாறிடும். இது ஒரு ஃபார்முலா. 2 sin inverse of x equal to sin inverse of 2x root of 1 minus of x. ரெண்டு வாட்டி sin inverse of x இருந்துச்சுன்னா அது sin inverse of x கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா. சரியா, சரி நான் என்ன பண்றேன், இந்த secant inverse of x cos inverse of 4/5 க்கு மாத்துறனால இந்த cos inverse of 4/5 நான் sin inverse க்கு மாத்தும் போது இது 2 times of sin inverse of 3/5 னு வரும். அதுக்காக தான் இந்த ஃபார்முலா. ஓகே, சோ அதுக்கு என்ன பண்ணனும், இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ரேஷியோ போடணும். சோ cos inverse of 4/5 னா cos inverse என்ன, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ஆப்போசிட், இது adjacent, இது ஹைபாட்டனிஸ். ஸோ கொடுத்த இன்ஃபர்மேஷன்ல adjacent வந்து 4, ஹைபாட்டனிஸ் 5, ஆப்போசிட்டா ஆப்வியஸா 3 இருக்கும். இல்லாட்டி பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணுங்க. 5 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா 5 ஸ்கொயர் 25, 4 ஸ்கொயர் போனால் 16, உள்ள கொண்டு வந்தால் 9 மாறும். ஸ்கொயர் இங்கே வச்சா ரூட் 9 எடுத்தீங்கன்னா 3 வந்துடும். ஓகே, அப்போ இதை வச்சு நான் என்ன பண்றேன், இதை சைன் இன்வெர்ஸ்க்கு மாத்துறேன். சைன் இன்வெர்ஸ்க்கு மாற்றணும்னா என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் பை ஹைபாட்டனிஸ். ஆப்போசிட் எவ்வளோ, 3, ஹைபாட்டனிஸ் 5, 3/5. அழகா கவனிங்க, கொடுத்த கொஸ்டின் சீக்கன் இன்வெர்ஸை காஸ் இன்வெர்ஸ்க்கு மாற்றி காஸ் இன்வெர்ஸை சைன் இன்வெர்ஸ்க்கு மாற்றிட்டேன். அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 3/5 எழுதலாம். கிளியர், வெளில சைன் கொஸ்டின் எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டுமே சேமா இருக்கா, எக்ஸ் பிளஸ் எக்ஸ்னா 2 times of x எழுதலாம் இல்லையா. இப்போ 2 times of சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 3/5 நீங்க எழுதிட்டேன். இந்த 2 times of சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 3/5 சைன் இன்வெர்ஸ் கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறீங்க. ஏன் அப்படின்னா இப்போ இது எனக்கு சைன் இன்வெர்ஸ் மாறிச்சு அப்படின்னா என் ஃபார்முலா என்ன, சைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் பிலாங்ஸ் டு அவர் டொமைன். கரெக்டா, சோ அதனால இத sin இன்வெர்ஸ்க்கு மாத்துற ஃபார்முலா என்ன, sin இன்வெர்ஸ் ஆஃப் 2x root of 1 minus of x square. x க்கு பதிலா 3/5 போடுங்க. 3/5 3 ஸ்கொயர்னா 9/5 ஸ்கொயர் 25 LCM எடுங்க. 25 minus 9/25 2 times of 3 6/5 வரும். 25 ல 9 போச்சுனா 16 16 ரூட் எடுத்தா 4, 25 ரூட் எடுத்தா 5, 6 4s are 24, 5 5s are 25. sin இன்வெர்ஸ்க்கு மாத்திட்டோம். 2 sin inverse of x sin இன்வெர்ஸ்க்கு மாத்திட்டோம். அப்ப இந்த 2 sin inverse of 3/5 வந்து எப்படி மாறுச்சு, sin inverse of 24/25 மாறுச்சு. இப்படி வந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன, sin of sin inverse of x ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணி x மட்டும் எழுதலாம். இப்போ 24/25 belongs to -1,1. இதை நீங்க டிவைட் பண்ணி பார்த்தாலும் இது ரெண்டுக்கு நடுவுல தான் இன்டர்வல் எக்ஸிஸ்ட் ஆகும். ரொம்ப நல்ல சம், இது ஒரு 5 மார்க் நல்லா பார்த்துருங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.21.
ஓகே ஸ்டூடெண்ட் கவனிங்க. எக்ஸாம்பிள் 4.21 என்ன சொல்லுது? tan inverse of 1/2 plus tan inverse of 1/3 equal to pi by 4 னு நம்ம ப்ரூவ் தட் பண்ண போறோம். சரியா? சரி, நல்லா கவனிங்க. இது போணும்னா என்ன? ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா என்ன? tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y divided by 1 minus of xy னு எழுதலாம். xy less than or equal to 1 னு இருக்கணும் கண்டிஷன் படி. அப்படினா என்ன? இந்த x y மல்டிப்ளை பண்ணா அது வந்து less than 1 க்கு கம்மியா இருக்கணும். ஓகேவா? சரிங்க வாங்க. இதுல x எவ்வளவு 1/2, y எவ்வளவு 1/3. x plus y கண்டுபிடிங்க. 1/2 plus 1/3 LCM எடுத்தீங்க அப்படினா into 3 into 2. இப்போ இங்க into 3 into 2 பண்ணீங்கன்னா 5/6 னு வந்துரும். 1 minus of xy, 1 minus of x யும் y யும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1/2 into 1/3 வந்து 1/6. LCM எடுங்க. 6 ஆல LCM பண்ணும். 6 minus 1/6. ஸோ இது 5/6 னு வந்துச்சு. ஸோ tan inverse of x plus y divided by 1 minus of xy ல x plus y க்கு பதிலா 5/6, 1 minus of xy க்கு பதிலா 5/6. ஸோ டிவிஷனுக்குள்ள ஒரு ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கலா மாறும். 6 6 கேன்சல், 5 5 கேன்சல். இப்போ tan inverse of 1, tan inverse of 1 ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா tan 45 டிகிரியில் வேல்யூ வந்து tan inverse of 1ல ஆங்கிள் வந்து pi/4 45 டிகிரியா இருக்கும். கரெக்டா? therefore hence the proof முடிஞ்சிச்சு. ஸோ என் உலகம் தனிமை காடு அந்த பாட்டோட லிரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இதுதான் வந்து 2026ஓட பப்ளிக் கொஸ்டின் 3 மார்க் கேட்டது. ஓகே, 2 tan inverse of 1/2 plus tan inverse of 1/7 equal to tan inverse of 31/17 ப்ரூவ் பண்ணோம். இதை ப்ரூவ் பண்ணா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன? 2 tan inverse of x tan inverse கன்வெர்ட் பண்ற ஃபார்முலா 2x by 1 minus of x square. அதுக்கப்புறம் இது இங்க வந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே பிளஸ்ல இருக்கனால tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y divided by 1 minus of xy னு போடணும். சரி, இந்த 2 tan inverse of x tan inverse கன்வெர்ட் பண்ற ஃபார்முலால அப்ரோச் பண்றேன். x க்கு பதிலா என்ன பண்றேன்? 1/2. x ஸ்கொயர்னா 1/4. 2 2 கேன்சல் 1 ஆகும். LCM எடுத்தா 4 minus 1/4. 4 minus 1/4 வந்து 3/4. ரெசிப்ரோக்கலா மாறிச்சுனா 4/3. அப்ப என்ன அர்த்தம்? 2 tan inverse of x tan inverse கன்வெர்ட் பண்ணனால 4/3 னு வந்துச்சு. அப்ப இதுக்கு பதிலா நான் tan inverse of 4/3 னு போட்டேன். இந்த tan inverse of 4/3 plus tan inverse of 1/7 வந்து இந்த ஃபார்முலால வரனால which is equal to tan inverse of x plus y by 1 minus of xy ல நாம சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் x plus y கண்டுபிடிங்க. x plus y னா x வந்து 4/3, y வந்து 1/7. LCM வந்து 21. ஒன்றும் இல்லை, 7 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, 3 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 7 21. ஸோ 7 4s are 28, 1 3s are 3, ஆட் பண்ணால் 31/21. 1 minus of xy, 1 minus of x 4/3 into y வந்து 1/7. ஸோ 4/21 வரும். LCM தான் 21 minus 4/21, ஸோ 17/21. tan inverse of x plus y க்கு பதிலாக 31/21. 1 minus of xy க்கு பதிலா 17/21. ஸோ டிவிஷனுக்குள்ள ஒரு ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கலா மாறிடும். இது 21/17. 21 கேன்சல். tan inverse of 31/17 hence the proof. இதுதான் வந்து 2026ல 3 மார்க் பப்ளிக் கொஸ்டின் எழுதிட்டு வந்தாங்க. இந்த ஃபார்மேட் கன்வர்ஷன் தெரிஞ்சிச்சுன்னா இது ஈஸியா போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.22. அது ஒரு ரொம்ப நல்ல சம். இந்த எக்ஸாம்பிள் 4.22. ஸோ இது 5 மார்க்கு 2023 பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. சரியா? சரி, இந்த கொஸ்டின் உங்க புக்கில் அனாலிட்டிக்கலா போட்டிருப்பாங்க. நான் ரொம்ப ஷார்ட் கட் மெத்தட்ல போட்டிருக்கேன். நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கணும், ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, கவனிக்கலாமா? வாங்க உள்ள. ஏசப்பா, இஃப் cos inverse of x plus cos inverse of y plus cos inverse of z equal to 180 degree pi, இதோட xy z வந்து லைஸ் பிட்வீன் 0 to 1க்குள்ள இருக்கு. ஷோ தட் x squared plus y squared plus z squared plus 2xy z equal to 1 ன்னு ப்ரூவ் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. கொடுத்திருக்க கிவன் எடுத்து எழுதிட்டேன். பைனா 180 டிகிரி. 180 டிகிரியை நான் 3ஆ ஸ்ப்ளிட் பண்றேன். 60 plus 60 plus 60, 60 60 120, 120 plus 60 180. கரெக்டா? அப்ப 60 டிகிரினா pi/3 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 இல்ல. அப்ப பைக்கு பதிலா pi/3 pi/3 pi/3. cos inverse of x equal to pi/3. ஃபர்ஸ்ட் cos inverse of y equal to pi/3, cos inverse of z equal to pi/3. மூணுமே தனித்தனியா ஈக்குவல்னு எழுதிட்டேன். இந்த cos inverse ரைட் சைடு கொண்டு போங்களா, cos ஆ வரும். cos inverse ரைட் சைடு கொண்டு போனா cos, cos inverse ரைட் சைடு கொண்டு போனா cos. cos pi/3 வேல்யூ வந்து 1/2. அப்ப இதுக்கு பதிலா 1/2, இதுக்கு பதிலா 1/2, இதுக்கு பதிலா 1/2. கண்டிஷன் என்ன? xyz வந்து 0க்கும் 1க்கும் நடுவுல இருக்கணும். 1/2னா என்ன? 0.5. 0.5 இதுக்கு நடுவுல இருக்குமா? 1/2 1/2 1/2 வந்து இதுக்கு நடுவுல இருக்கும். 0.5 நடுவுல இருக்கும். ஷோ தட் என்ன? x ஸ்கொயர்ட், x ஸ்கொயர்னா 1/2 ஸ்கொயர் பண்ணா 1/4. y ஸ்கொயர்ட், y ஸ்கொயர்னா 1/4, 1/2 ஸ்கொயர் பண்ணுவோம். z ஸ்கொயர்னா 1/2 ஸ்கொயர் பண்ணா 1/4 பிளஸ் 2 times of xy z equal to 1. 2 into x value 1/2, y value 1/2, z value 1/2 equal to 1. 1 plus 1 plus 1 3/4 மாறும்.
கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்குது ப்ளஸ் இந்த 2வை இங்கே அடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே 1/4ன்னு வரும். 3/4 + 1/4 ஆட் பண்ணிங்கன்னா 4/4 அடிச்சிங்கன்னா 1ன்னு வந்துடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1, ரைட் ஹேண்ட் சைடு 1. ஸோ இதை ஷோ தட் பண்ணிவிட்டு LHS = RHS இருக்கனால திஸ் இஸ் ஹென்ஸ் ப்ரூவ். கிளியராக ரொம்ப ஷார்ட்கட் மெத்தட் போட்டிருக்கேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். சரியா, புக்கில் கொஞ்சம் அனாலிட்டிக்கலாக போட்டிருப்பாங்க, அதுவும் போடலாம். இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.23. இதுவும் ஒரு நல்ல 5 மார்க்ப்பா, நல்லா கவனிங்க. எக்ஸாம்பிள் 4.23. If A1, A2, A3 ... AN is a AP sequence, arithmetic progression with common difference is D, prove that the value equal to AN minus A1 divided by 1 plus A1 into AN ன்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா, ரொம்ப சிம்பிளா சொல்லி தரேன், ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எடுத்துக்காதீங்க. இந்த சம்ம பார்க்கும்போது நல்லா கவனிங்க. கொடுத்திருக்கிறது வந்து A1, A2, A3 வந்து ஒரு AP சீக்வன்ஸ் சொல்லிட்டாங்க, ஐ மீன் arithmetic progression சொல்லிட்டாங்க, AP series arithmetic progression சொல்லிட்டாங்க. ஓகே, D வந்து காமன் டிஃபரன்ஸ். இப்போ கொஞ்சம் டென்ஷன் இருப்போங்களேன், ஏபியில் வந்து நீங்கள் காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்பீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், A2 minus A1, A3 minus A2, A4 minus A3. செகண்ட் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணி அது மாதிரி நீங்கள் என்ட்ரி டேர்ம் பண்ணால் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? அதுக்கு ஜென்ரல் டேர்ம் வந்து AN minus AN minus 1. நல்லா கவனிங்களா, என்னுக்கு இப்போ A1, A2, 3 இருக்குல்ல, என்னுக்கு நான் 3 போட்டேன் அப்படின்னா இங்கே A3 3 minus of 1 2, இப்போ 3 minus இங்கே 2ன்னு வரும், A3 minus A1. இப்போ என்னுக்கு நான் 2 போட்டேன், இங்கே 2, இங்கே 2 minus of 1 அப்போ A2 minus A1. அப்போ இப்படி இருக்கனால ஜென்ரல் டேர்ம் இப்படி எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்முலா tan inverse of x minus tan inverse of y equal to tan inverse of x minus of y divided by 1 plus xy. புரிஞ்சுதா? இப்போ கொஸ்டின் வாங்க, இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு கண்டுபிடிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்து எழுதுங்க, Dன்றது காமன் டிஃபரன்ஸ். இப்போ இங்கே போய் பாருங்க, A2 A1 இருக்கு, அப்போ என்ன ஃபார்முலா? A2 minus A1 எழுதும். கீழே இருக்கிறது அப்படியே வரும். A2 minus A1 வந்து tan inverse of x minus tan inverse of y ல இங்கே A2 போடுங்க, x க்கு பதிலாக y க்கு பதிலாக A1 போடுங்க, முடிஞ்சிச்சு. செகண்ட் டேர்ம் எடுத்து எழுதுங்க, கீழே என்ன இருக்கு? A2 A3ன்னு இருக்கு, அப்போ D க்கு பதிலாக என்ன இருக்கும்? A3 minus A2. பெரிய நம்பர் தான் முன்னாடி போட்டு சப்ட்ராக்ட் பண்ணும். சரியா, இப்போ இப்படி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணுங்க, x க்கு பதிலாக A3, y க்கு பதிலாக A2, முடிஞ்சிச்சு. பிளஸ் டாட் 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 tan inverse of D by 1 plus AN minus 1 எடுத்து tan inverse of Dன்றது நான் காமன் டிஃபரன்ஸ் எழுதும்போது பெரிய நம்பர்ல இருந்தா சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணோம். இப்போ இங்கே AN minus 1 இருக்கு இல்லையா, அப்போ என்ன பெரிய நம்பர்? AN minus 1. அதனால ஃபர்ஸ்ட் AN minus 1 Dக்கு பதிலாக எழுதிடும். இதை இந்த ஃபார்முலாவோட கன்வெர்ட் பண்ணும்போது எக்ஸுக்கு பதிலாக AN, ஒய்க்கு பதிலாக என்ன எழுதணும்? AN minus 1 எழுதிடும் இந்த ஃபார்முலா. முடிஞ்சிச்சா? இப்போ இந்த கொஸ்டினை திரும்ப எழுதுங்க, tan ஆஃப் பிராக்கெட்ல இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு இதுக்கு பதிலாக இதை எழுதுறேன், பிளஸ் இதுக்கு பதிலாக இதை எழுதுறேன், பிளஸ் டாட் 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 இதுக்கு பதிலாக இதை எடுத்து எழுதிட்டேன். எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ப்ரூஃப் என்ன? AN minus A1 இருக்கா, அப்போ இங்கே என்ன எழுதணும்? tan inverse of AN minus tan inverse of A1. முடிஞ்சிச்சு. இப்படி இருந்துச்சுன்னா பை ப்ராப்பர்ட்டி பை ஃபார்முலா மூலியமாக நான் என்ன எழுதலாம்? x minus of y. ஒன்றும் பெருசாக இல்லை, ப்ரூஃப் வந்து AN minus A1னால tan inverse of AN minus tan inverse of A1ன்னு எழுதிட்டு இப்போ என்ன பண்ணணும்? இந்த இருக்கு இல்லையா, இந்த தூக்கி அப்படியே எழுதி tan inverse வெளில போடணும். ஏன்னா இது ஃபார்முலா, tan inverse of x minus tan inverse of y னா tan inverse of இந்த மாதிரி எழுதலாம். tan-ம் tan inverse கேன்சல் ஆகி இல்லை இருக்க x வேல்யூ மட்டும் எழுதணும். ஏன்? tan of tan inverse of x equal to x, x belongs to real number. இதான் என்னோட ப்ரூஃப் முடிஞ்சிச்சு. தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக எழுதிட்டு இங்கே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்கே ஒரு வேல்யூ வரும், ஸோ முன்னாடி இருக்க வேல்யூ கேன்சல் ஆகிட்டு இந்த AN-ம் tan inverse of A1 மட்டும் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். நீங்கள் இது மூணுமே கண்டுபிடிச்சிட்டு இப்படி எழுதிட்டு இங்கே என்ன? AN minus A1 தான், இப்போ tan inverse of AN minus tan inverse of A1. ஓகே, இது வந்து ஃபார்முலா மூலியமாக அப்படி எழுதிட்டு tan inverse of இதை தூக்கி அப்படியே எழுதிருங்க. ரெண்டு கேன்சல் ஆகிட்டு இது மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும், முடிஞ்சிச்சு ப்ரூஃப். ரொம்ப நல்ல சம், நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.24. இதுக்கப்புறம் வர சம்மில் எல்லாம் நம்ம என்ன பண்ணிப்போம்? எக்ஸ் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் பாருங்க, solve tan inverse of 1 minus of x by 1 plus x equal to 1/2 tan inverse of x for x greater than 0. சரி, சால்வ் பண்ணனும்னா ஃபார்முலா tan inverse of x minus tan inverse of y equal to tan inverse of x minus of y divided by 1 plus xy ன்னு எழுதலாம் ஃபார்முலா. நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, கொடுத்திருக்க क्वेश्चनல இந்த x பக்கத்துல 1 ஆல மல்டிப்ளை பண்றேன். 1 into x அதே வேல்யூ வரும் இல்லையா? இப்படி 1 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது இது என்னவா மாறுது? tan inverse of x minus tan inverse of y ஃபார்முலா வருது.
இப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த 1 மைனஸ் ஒய்க்கு பதிலாக எக்ஸ். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ இதுக்கு பதிலாக இந்த எல்ஹெச்எஸ்க்கு பதிலாக இந்த வேல்யூ எடுத்து நான் இங்கே எழுதிட்டேன். ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் வேல்யூ 1/2 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, இந்த மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனால் ப்ளஸ்ஸாக மாறிடும். tan இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட ஆங்கிள் வேல்யூ வந்து π/4. இப்போ இங்கே எல்சிஎம் எடுங்க, இங்கே டிவைட் பை 1ன்னு இருக்குது, இந்த 2 இங்கே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷனாக போகும், எல்சிஎம் எடுத்துரும். அதனால இது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை 2. ஒரு டைம் ஒரு எக்ஸ் ப்ளஸ் 2xனா 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ அதனால இது 3 டைம்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை 2. இந்த 3/2 இன்சைட் கொண்டு போனீங்கன்னா 2/3ன்னு மாறும். இப்போ இதில் இந்த 2வை 4ல் அடிச்சிங்கன்னா இங்கே 2 வரும். π/3 × 2 வந்து π/6. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு π/6னா எக்ஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் இதில் போச்சுன்னா டேனாக மாறிடும். எக்ஸ் ஈக்குவல் டு tan π/6 ஈக்குவல் டு எக்ஸ் வேல்யூ வந்து 1/√3. ஸோ tan π/6ஓட வேல்யூ வந்து 1/√3. எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் இங்கே வாங்க. எக்ஸாம்பிள் 4.25 சால்வ் sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் cos இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இந்த கொஸ்டினில் வந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த கொஸ்டினோட நம்மளோட டொமைன் வேல்யூ இல்லை சைனுக்கு மாற்றினா ரேஞ்ச் வேல்யூ என்ன -1லேருந்து 1 வரை இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு சைடும் sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது 2 டைம்ஸ் ஆஃப் sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் cos இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு π/2. ஏன் அப்படின்னா ரெண்டோட டொமைன் வேல்யூ -1 to 1ல இருக்கிறதுனால π/2ன்னு ஆங்கிள் எழுதலாம் ப்ராப்பர்ட்டி. ஸோ π/2வா 2 அன்சைட் கொண்டு வாங்க, π/4 வரும். sin இன்வர்ஸ் உள்ள கொண்டு வந்தால் சைனாக வரும். sin π/4ஓட வேல்யூ வந்து 1/√2. ஸோ இங்கே என்ன, த சைன் ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் இன்க்ரீசிங் இன் இன்டர்வல் ஆஃப் -90லேருந்து +90 க்ளோஸ் இன்டர்வல். த சொல்யூஷன் செட் ஆஃப் இன்டர்வல் என்ன அப்படின்னா எனக்கு இன்டர்வல் -1லேருந்து +1க்கு நடுவில் எனக்கு என்ன கிடைக்குது, 1/√2 கிடைக்குது. ஸோ 1/√2ன்றது கிரேட்டர் தென் சிம்பிள். கிரேட்டர்னா ஓப்பன், இது ஓப்பன் இன்டர்வல், இது வந்து க்ளோஸ் இன்டர்வல் ஆஃப் 1. ஸோ தேர்ஃபோர் த சொல்யூஷன் இன்டர்வல் 1/√2, 1. இது ஓப்பன் இன்டர்வல், இது க்ளோஸ் இன்டர்வல். ரொம்ப நல்ல சம்ம, நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.26. Okay student, கவனிங்க. Example 4.26 show that cot of sin inverse of x equal to root of 1 minus of x square by x and x lies between -1 to +1 இருக்கு. பட் எக்ஸுக்கு வந்து நாட் ஈக்குவல் டு 0 given condition. சரி, இப்போ இங்கே காட் வெளில இருக்கனால sin inverse of x எதுக்கு மாற்றணும், காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மாற்றணும். அப்படி மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இன்வெர்சிங் நம்பர் ரேஷியோ போடணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ்னு எழுதலாம். ஸோ கொடுத்துருக்கு கிவன் sin இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா டிவைட் பை 1, எதுவும் இல்லாட்டி 1 இருக்கு. ஸோ இது என்ன, ஆப்போசிட் பை ஹைபாட்டனிஸ். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போடுங்க, தீட்டாக்கு ஆப்போசிட் லாங்கர் சைடு வந்து ஹைபாட்டனிஸ், தீட்டா பக்கத்தில் இருந்தால் அட்ஜசன்ட் சைடு. ஸோ இது எக்ஸ், இது 1 கொடுத்த இன்ஃபர்மேஷன். இது வேணும்னா பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணணும். ஹைபாட்டனிஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைபாட்டனிஸ் 1, ஆப்போசிட் எக்ஸ் ஸ்கொயர், அட்ஜசன்ட் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் உள்ள போச்சுன்னா -x ஸ்கொயர், இது இங்கே போச்சுன்னா ரூட்டாக மாறிடும். அட்ஜசன்ட் வந்து root of 1 minus of x ஸ்கொயர். சரியா? சரி, இப்போ இங்கே வந்து இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டேன் இன்வர்ஸுக்கு எழுதுறேன் அப்படின்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எழுதலாம். அப்போ எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எழுதலாம். இதை காட் இன்வர்ஸ்க்கு எழுதணும் அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை எக்ஸ்னு எழுதலாம். காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை எக்ஸ்னு எழுதலாம். சரியா? இப்போ இங்கே என்ன இருக்குது, டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை காட்டுக்கு மாத்திரம் அப்படின்னா இந்த எக்ஸை வந்து 1 பை எக்ஸ்னு எழுதும் போது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். சரியா? மாறினதுக்கு அப்புறம் சொல்யூஷன் எழுதுங்க. இந்த காட் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நான் எதுக்கு மாத்துறேன், காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கு மாத்துறதுனால ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் எக்ஸ் பை எக்ஸ் ரெண்டு கேன்சல் ஆகிட்டு இது மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதான் என்னோட ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த கண்டிஷனை அப்படியே பக்கத்தில் எழுதிடும். ஓகே, ஸோ காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.27. Solve tan inverse of 2x plus tan inverse of 3x equal to pi by 4. If condition 6x square less than 1 கொடுத்திருக்காங்க. ஃபார்முலா என்ன, tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y divided by 1 minus inverse of xy. ஃபார்முலா பஸ்ட்டோம். ஓகே, இப்போ x plus y னா x வந்து 2x, y வந்து 3x. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க 5x. டிவைட் பை 1 minus of x into y னா 2 3s are 6, x into x square. tan inverse இன்சைட் போச்சுன்னா tan ஆ மாறிடும். tan pi by 4 வேல்யூ 1. இதை ரெசிப்ரோக்கல் கொண்டு போங்க 1 minus of x square. மைனஸ் எக்ஸ் இன்சைட் கொண்டு வந்தால் ப்ளஸ் 1 உள்ள வந்துச்சுன்னா -1. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 6 டைம்ஸ் ஆஃப் 1 -1 வந்து -6. ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் பண்ணால் 5 வரணும். ஸோ -1 into 6 இது ரெண்டுத்தையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணால் 5, ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் -6. டிவைட் பை 6 ஏன் அப்படின்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால.
அப்போ ஒரு சொல்யூஷன் x மைனஸ் ஆஃப் 1/6 அண்ட் எக்ஸ் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1ன்னு வரும், எக்ஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வருது. சரியா? So x minus of 1/6 equal to 0 na x equal to 1/6, x plus 1 equal to 0 na x equal to minus 1 வந்துச்சு. ஸோ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரெண்டு சொல்யூஷன் வந்துச்சு. எனக்கு இது பண்றது கன்ஃபியூஷனா இருக்கு, டவுட் வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், x equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2 times of a ல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல போயிட்டு ஃபார்முலால அப்ரோச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டைரக்டா சொல்யூஷன் கிடைச்சிரும். a க்கு பதிலா 6, b க்கு பதிலா 5, c க்கு பதிலா -1 நீங்க போட்டீங்கன்னா ஒரு டைரக்டா ரெண்டு கிடைச்சிரும், உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. ஓகேவா? சரி, ரெண்டு சொல்யூஷன் வந்திருக்கு. ஆனா எனக்கு இங்க என்ன கண்டிஷன் 6x² less than 1 சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு சொல்யூஷன் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா இல்லைன்னு செக் பண்ணி எது பண்ணுதோ அதான் என்னோட சொல்யூஷன். ஓகே, ஸோ கண்டிஷன் படி 6x² less than 1 ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், எக்ஸுக்கு -1 போடுறேன். இங்க போயிட்டு எக்ஸுக்கு பதிலாக -1 போட்டா -1² வந்து 1, 6 less than 1 வராது. இப்படி வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ராங். ஏன்னா இங்க என்ன அர்த்தம், 6 வந்து சின்ன நம்பர்னு சொல்றாங்க. அப்போ கண்டிஷன் படி இது வந்து ரிஜெக்டட். அப்போ x equal to -1 இட்ஸ் நாட் ஏ சொல்யூஷன், இது தப்பு. இதே கண்டிஷன்ல எக்ஸுக்கு பதிலாக 1/6 போடுறேன். எக்ஸுக்கு பதிலாக 1/6 போட்டா x ஸ்கொயர்னா 1/6² 1/36 ரெண்டுத்தையும் அச்சா 1/6. 1/6 less than 1 எஸ், 1/6 டிவைட் பண்ணீங்கன்னா 0 பாயிண்ட்ல வரும். 0 பாயிண்ட் ஆல்வேஸ் லெஸ் than equal to 1. therefore கொடுத்த ரெண்டு சொல்யூஷன் கிடைச்ச ரெண்டு சொல்யூஷன்ல x equal to 1/6 இஸ் ஒன்லி ஒன் சொல்யூஷன். ஏன்னா இந்த x equal to 1/6 மட்டும் தான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்றதுனால இது மட்டும் தான் என்னுடைய ஒன்லி ஒன் சொல்யூஷன். ரொம்ப நல்ல நல்லா பார்த்துக்கோங்க. Next example 4.28 and 2.9. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க. எக்ஸாம்பிள் 4.28 சால்வ் இதை மாதிரி சம்லனா எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம், அதுதான் வந்து ஹைலைட்டட். ஸோ tan inverse of something plus tan inverse of something equal to pi/4. இது என்ன ஃபார்முலா ஆஃப் tan inverse of x plus tan inverse of y equal to tan inverse of x plus y divided by 1 minus of xy ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு எழுத போகிறேன், அதுக்கு x plus y வேணும். x plus y னா இது x இது y எடுத்து எழுதிட்டேன். சரியா? இப்போ ரெண்டு டினாமினேட்டரும் சேமா இல்லைனாலும் எல்சிஎம். இந்த x plus y இங்கே மல்டிப்ளை பண்ணோம், x minus of 2 இங்கே மல்டிப்ளை பண்ணோம், டினாமினேட்டரில் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம், எழுதிட்டேன். நெக்ஸ்ட் 1 minus of xy, 1 minus of xy equal to 1 minus of இது x இது y. இப்போ இது என்னன்னா x minus of 1 x plus 1 அப்படியே இருக்கும். இங்கே இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன், இங்கே போகும்போது இங்கேயும் மல்டிப்ளை ஆகும். ஸோ இந்த 1 x minus of 2 into x plus 2 மல்டிப்ளை பண்ணி ஓல் டினாமினேட்டரில் x minus of 1 x minus of 2 by x plus 2 வரும். இங்கே 1 எல்சிஎம் எடுக்கும்போது. சரியா? எழுதியாச்சு. இப்போ இது டிவைட் பை இதனால இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆகி இந்த நியூமரேட்டர் மட்டும் எக்ஸிஸ்ட் ஆகும். கிளியர்? ஏன்னா டிவைட்ல இருக்கனால. சரி, இப்போ நார்மலாக மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்டு -1 -x, 2 times of x plus 2x, 2 times of -1 -2, x into x x squared, x into -2 -2x, 1 into x x, 1 into -2 -2. டினாமினேட்டர்ல பாருங்க a minus b a plus b நால a squared minus b squared ஃபார்முலா. ஓகே, அதனால x squared minus b squared நால 2 squared பண்ணா 4 மைனஸ் அப்படியே இறங்குது. a minus b a plus b நால a squared minus b squared. அப்ப x squared பண்றோம், மைனஸ் ஆஃப் 1 ஸ்கொயர் பண்ணா 1. ஓகே, இப்போ இங்க பாருங்களேன், இந்த மைனஸ் எக்ஸும் பிளஸ் எக்ஸும் கேன்சல், பிளஸ் 2xும் மைனஸ் 2xும் கேன்சல். ரிமைனிங் என்ன, இங்க ஒரு x ஸ்கொயர் 2x ஸ்கொயர், இங்க ஒரு -2 இங்க ஒரு -2 வந்து -4. ஓகேவா? டினாமினேட்டர்ல இந்த tan இன்வர்ஸ் இங்க வந்துச்சுன்னா tan π/4 வரும், tan π/4 வேல்யூ வந்து 1. ஓகே, டினாமினேட்டர் இங்க இது x ஸ்கொயர், இங்க பாருங்களேன் இந்த x ஸ்கொயர் வந்து மைனஸ் பண்ணும்போது -x ஸ்கொயர் வரும்.
-1 + 1 வரும். அதனால x ஸ்கொயர் கேன்சல் ஆகி -4ல 1 போச்சுன்னா -3. -3 இன்சைட் மல்டிப்ளை போச்சுன்னா -3 மாறிடும். ஏன்னா tan ஆஃப் π/4 இந்த tan இன்வெர்ஸ் இங்கே வரும்போது tan π/4 இதோட வேல்யூ வந்து 1 இப்படி வந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த -4 இன்சைட் அமிச்சா +4, 4ல 3 போச்சுன்னா 1, இந்த 2வை கீழே கொண்டு வரேன், ஸ்கொயர் ஆன்சர் போச்சுன்னா +or-√1/2, √1 வேல்யூ 1, √2 வேல்யூ √2. அப்போ x +or-1/√2. இதுதான் இதோட சொல்யூஷன். உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம். இவ்வளோ நேரம் எழுதின பாட்டோட ஸ்டார்டிங் லிரிக்ஸ் வந்து இதுதான். ஸோ இந்த சாங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.29. எக்ஸாம்பிள் 4.29 ஒரு 5 மார்க். இதெல்லாம் 5 மார்க். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் 4.29ல என்ன சொல்றாங்க, சால்வ் காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் x/√1 + x² சைன் ஆஃப் காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 ரெண்டு ஈக்குவல். ரெண்டு சால்வ் பண்ணா ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் படிச்சுக்கோங்க. காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் x x எழுதலாம், சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் x x எழுதலாம். அப்ப இங்க இருக்க இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் x நான் எதுக்கு மாத்தணும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் x மாத்தணும், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ போட்டு. இங்க இருக்க காட் இன்வர்ஸ் ஆஃப் x நான் சைன் இன்வர்ஸ் ஆஃப் x மாத்தணும், இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ போட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சொல்யூஷன் கிடைச்சிடும். ஓகேவா? சரி, given என்னங்க, sin inverse of x/√1 + x². sin inverse எப்படி எல்லாம் ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ். தீட்டாக்கு ஆப்போசிட் ஹைபோடெனஸ் இது, அட்ஜசன்ட் சைடு. ஸோ இது x இது √1 + x². அட்ஜசன்ட் வேணும்னா ஃபார்முலா பைத்தாகரஸ் h² ஹைபோடெனஸ் ஸ்கொயர் இதை ஸ்கொயர் பண்ணா, ஏன்னா லாங்கஸ்ட் சைடை ஸ்கொயர் பண்ணி சம் ஆஃப் அதர் சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது x² வரும், இங்கே அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைபோடெனஸ் ஸ்கொயர்னா ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆயிரும். ஸோ 1 + x², x² உள்ள போச்சுன்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வரும், ரூட் எடுத்தால் √1 வேல்யூ 1, அப்போ அட்ஜசன்ட் 1. இப்போ இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மாத்துறேன். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மாத்திரம் அட்ஜசன்ட் பை ஹைபோடெனஸ். அட்ஜசன்ட் எவ்வளோ 1, ஹைபோடெனஸ் √1 + x². இப்போ இந்த கொடுத்த கொஸ்டினை இந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு மாற்றிட்டேன். மாற்றினா காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்னால ரெண்டு கேன்சல் ஆகி எக்ஸ் மட்டும் இங்கே வரும். இப்போ 1/√1 + x², 4 ஆஃப் முடிச்சு லெஃப்ட் ஹேண்ட் சைட். ரைட் ஹேண்ட் சைட் பாருங்க, காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 இருக்கு. காட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை tan இன்வர்ஸ் ஆஃப் 1/x எழுதுறதுனால இப்போ இது என்னவா மாறும், 1/x. இந்த 3/4 வந்து 4/3 மாறிடும் ரெசிப்ரோக்கல். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3 ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ யூஸ் பண்ணி இந்த tan இன்வர்ஸை வந்து நான் எதுக்கு மாற்றணும், சைன் இன்வர்ஸ்க்கு மாற்றினா ரெண்டு கேன்சல் பண்ணி எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ யூஸ் பண்ணுறேன். கொடுத்துருக்க 4/3னா tan இன்வர்ஸ்னா நான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஒரு ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தீட்டாக்கு ஆப்போசிட், இது அட்ஜசன்ட், இது ஹைபோடெனஸ். ஸோ ஆப்போசிட் 4, இது 3னா ஹைபோடெனஸ் ஆல்வேஸ் 5 இருக்கும். ஓகேவா? ஏன்னா லாங் சைட். இல்லாட்டி பைத்தாகரஸ் அப்ரோச் பண்ணி h² ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர், ஹைபோடெனஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர். ஆப்போசிட் எவ்வளோ, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, அட்ஜசன்ட் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, ரெண்டு ஆட் பண்ணால் 25. இந்த ஸ்கொயர் இங்கே போச்சுன்னா ரூட்டா மாறும், h = 5, ஹைபோடெனஸ் வந்து 5 கிடைச்சிச்சு. ஓகே, இப்போ இதை வச்சு நான் எதுக்கு பண்ணுறேன், இந்த கொஸ்டின்ல சைனு இந்த காட் இன்வர்ஸ் ஆஃப் 3/4 tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3 எழுதிட்டு tan இன்வர்ஸ்க்கு ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ போட்டுட்டு இதை சைன் இன்வர்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது இது 4/5 வந்துச்சு. ஃபார்முலா சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் x = x எல்லாம் ரெண்டு கேன்சல் ஆகிட்டு 4/5 எழுதிடும். ஓகே, நவ் இது LHS இது RHSல சால்வ் பண்ணா இது கிடைச்சது, RHS சால்வ் பண்ணா இது கிடைச்சிச்சு. ரெண்டு ஈக்குவல் இல்லையா, ஈக்குவேட் பண்ணுங்க. ரெண்டு ஈக்குவேட் பண்ணி ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட் பண்ணா இது ரூட் கேன்சல் ஆயிரும். 4 வந்து 16, 5 25 மாறும் ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட் பண்ணா. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 25 இங்கே போயிடும், 1 + x² இங்கே வந்துடும். 16 × 1 16, 16 × x², 16x². 16 inside அனுப்புங்க, 25 - 16 9 வரும், which is equal to 16x². ஸோ 16x² = 9னா 16 கீழே கொண்டு போங்க, x² = ±√9/16. ஸோ x = ±3/4 வரும். இதான் இதோட சொல்யூஷன். சரியா? ஸோ இதோட உங்களோட 4.16லேருந்து 4.29 வரைய முடியுது சம்மு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 4.16லேருந்து 4.29 வரைய ஒரு ஒன் ஷார்ட் வீடியோ பார்த்துருப்போம். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். சரியா? சரி, நீங்கள் என்ன பண்ணணும், 4.1, 4.2, 4.3, 4.4 இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ப்ராப்பர்ட்டியில் வீடியோ போட்டுருக்கேன், அதையும் பார்த்துட்டு இந்த எக்ஸாம்பிள் சம் இருக்கு இல்லையா, இதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக 4.5ஓட எக்ஸசைஸ் சம் போட்டு மொத்தம் 7 வீடியோவில் இந்த சாப்டர் முடிக்கிறோம். சரியா? ஒரு வாட்டி பாருங்கள், ஸ்டோரிலாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த ஸ்டோரி வச்சு என்னைக்கும் மறக்க முடியாத அளவுக்கு நீங்கள் எழுதிடலாம். சரியா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறது என்னோட யூடியூப் சேனல் அவையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட். மீண்டும் 4.5ல ஒரு ஒன் ஷாட் வீடியோட முடிச்சுட்டு இந்த சாப்டர் 4 முடிக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய் அண்ட் see you. Cheers.